எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பாகற்காயை நம்ம சாப்பிடுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ முழுமையாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. சரி வாங்க நண்பர்களே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். Buymote e-shopping application is one of the online shopping app and available on Play Store and App Store. Buymote e-shopping app இதற்கான லிங்க் வந்து கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நண்பர்களே, செக் பண்ணி பாருங்கள். சரி வாங்க நண்பர்களே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எல்லோருமே கசப்பானாலே வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த கசப்பில் தான் பல நன்மைகள் இருக்குதுன்னு யாருக்குமே தெரிவதில்லை நண்பர்களே. அதுபோலத்தான் இந்த பாகற்காயும் கசப்பாக இருக்கிறதுனால யாருமே சாப்பிடுவது இல்லை. உண்மையிலே பார்த்தோம்னா இந்த பாகற்காயில் வந்து நம்முடைய நாக்குக்கு மட்டும்தான் கசப்பே தவிர நம் ஆரோக்கியத்திற்கு மிக மிக இனிப்பு நண்பர்களே. இந்த காய் வந்து வெறுத்து ஒதுக்க வேண்டிய காயே கிடையாது நண்பர்களே. இதனை வந்து வாரத்துக்கு ஒரு முறையாவது உணவில் சேர்த்து வந்தாலே அருஞ்சுவைகளின் ஒன்றான கசப்பு சுவை நம் உடலுக்கு வந்து அதிக மருத்துவ நன்மைகளை அள்ளித்தரக்கூடியது நண்பர்களே. பாகற்காய் வந்து சாப்பிட்டாலே எந்தெந்த உறுப்புகள் பலனடையும், எந்தெந்த நோய்கள் வராமல் தடுக்கும் போன்ற நமக்கு தெரியாத பல விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை செஞ்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ அப்லோடு பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக அப்லோட் ஆகும் நண்பர்களே. இந்த பாகற்காயில் வந்து என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்தோம்னா வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் சி, பீட்டா கரோட்டின், லூட்டின் போன்ற ஃப்ளோரைடுகள், இரும்பு சத்து, துத்தநாகம், பொட்டாசியம், மாங்கனீசு, மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் என ஏராளமான சத்துக்கள் வந்து இந்த பாகற்காயில் அடங்கியிருக்குது நண்பர்களே. உண்மையில் பாகற்காயில் வந்து ப்ரோக்கோலி விட 2 மடங்கு வந்து பீட்டா கரோட்டின் வந்து நிறைந்திருக்குது. பீட்டா கரோட்டின் தான் உடலில் வைட்டமின் ஏ ஆகவும் மாற்றப்படும். இது நமது கண் மற்றும் சருமத்திற்கும் மிகவும் ஒரு நல்லது. நீண்ட நாட்களாக பீட்டா கரோட்டின் நிறைந்த உணவுகளை சாப்பிட்டு வருவோருக்கு நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் வராது என பல்வேறு ஆய்வுகள் மூலமாக நிரூபிச்சிருக்காங்க நண்பர்களே. பாகற்காயில் பார்த்தோம்னா அதிகப்படியான நார்ச்சத்துகள் இருப்பதால் இது செரிமானத்திற்கு வந்து மிகவும் நல்லது. பாகற்காயை உணவில் சேர்த்து சாப்பிடும் பொழுது உணவு நன்கு ஜீரணம் அடைந்து கழிவுகள் எளிதில் வெளியேறும். பாகற்காயை அடிக்கடி உணவில் சேர்த்து சாப்பிட்டு வர மலச்சிக்கல் தடுக்கப்படும். முக்கியமாக இன்றைய காலகட்டங்களில் அனைவரையும் அச்சுறுத்தக்கூடிய சர்க்கரை நோயும் விரட்டும் ஆற்றல் இந்த பாகற்காய்க்கு மிகவும் உண்டு. பாகற்காயை வந்து ஜூஸாக செய்து குடித்து வர கல்லீரல் பிரச்சனைகள் வந்து தீரும். உதாரணமாக சிலருக்கு கல்லீரலில் அதிக அளவில் நச்சுக்கள் சேர்ந்திருந்தாலே மற்றும் அலர்ஜியானாலே கல்லீரல் வீக்கம் வந்து ஏற்படும். இந்த பிரச்சனைகள் வந்து வராமல் தடுக்க பாகற்காய் சிறந்த மருந்தாக செயல்படும். ஒரு வாரம் தொடர்ந்து பாகற்காய் ஜூஸை குடித்து வந்தால் கல்லீரல் உள்ள கழிவுகள் வந்து வெளியேறி கல்லீரல் சுத்தமாகும். அது மட்டும் இல்லாமல் பாகற்காயில் உள்ள அதிகப்படியான கசப்புத்தன்மையால் வயிற்றில் இருக்கக்கூடிய கிருமிகள், புழுக்கள் மற்றும் ஒட்டுண்ணிகளை அழித்து வெளியேற்றிவிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் போட்டு உன் நண்பர்களுக்கும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.